இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு தான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம்னு செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. சாங் ஏதாவது போடுங்க. சாங்கா இல்ல, எங்களுக்கு பெருசா சாங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாங்க வந்து கானா பாட்டு தான் பாடுவோம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இல்ல பாடலாமா? சரி ரைட்டு. ஏதோ பாவம் உஷார் பண்ணணும் மாமே, அது செஞ்சிடலாம். மட்ட சாங் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பர்களே, நான் உங்கள் செய்யன் ராம் பேசுகிறேன். போன முறை காட் ஆஃப் வார் 1 பற்றியும் காட் ஆஃப் வார் 2 பற்றியும் வீடியோ போட்டாச்சு. அப்புறம் கிரேட்டோஸோட பயோடேட்டா, அப்புறம் அசென்ஷன் அந்த கதையும் போட்டாச்சு. கடைசியாக ஆர்கோஸோட டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை வரும். காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் போலிங்ஸ். கதை கேட்க ரெடியாடா. ஆர்கோஸோட டெத்துக்கு அப்புறம் கிரேட்டோஸ்க்கு அது ரியலைஸ் ஆகுது. தான் பொன்னாடி பிள்ளைங்களை சாவடிச்ச விஷயம், தான் தம்பி தான் விட்டு போன விஷயம். இந்த மாதிரி அவன் காட்ஸுக்கு வந்து வேலை செஞ்சுனே இருக்குவான்ல, அந்த டைம்லைன் ரன் ஆகுது. அப்போ தான் காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் போலிங்ஸ் சீரிஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். கிரேட்டோஸ் கூட அந்த காட்ஸ் எல்லாம் கேட்டுப்பாங்க, அட்டிகா சிட்டியை பெர்சியன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, நீ போய் அந்த இடத்த காப்பாற்று அப்படின்னு அனுப்பி விட்டுப்பாங்க. எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? கிரேட்டோஸ்க்கு சும்மா இருந்தால் ஆகாது, அவன் கை காலெலாம் பரப்பரணும். இந்த மாதிரி போகிற வர வாருக்கெலாம் கலந்துக்கினானா அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அந்த நைட் மேர்லேருந்து அவன் வெளியே வரலாம்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த காட்ஸ்லாம் சொல்லிட்டுப்பாங்க, நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா அந்த நைட் மேர்லேருந்து வெளியே போகிறதுக்கு அவங்க வந்து கிரேட்டோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படின்றதுனால கிரேட்டோஸும் அந்த அட்டிகா சிட்டியை வந்து பெர்சியன்ஸ் அட்டாக் பண்ணுறப்போ போய் ஹெல்ப் பண்ணுவான். அப்போது வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து கிரேட்டோஸை அட்டாக் பண்ணுது. அந்த மான்ஸ்டரோட பேர் பலிசிஸ்கா ஏதோ ஒன்று பல்குன்னு போட்டுக்குது. அந்த மான்ஸ்டரை வந்து அடித்து விரட்டிட்டுக்கு அப்புறம் கிரேட்டோஸ் வந்து பெர்சியன் கிங்காக பார்க்கலாம். அந்த பெர்சியன் கிங் எங்கடா இருக்கான்னா அட்டிகா சிட்டியோட கஜானால இருக்கான். அங்கே போய் அந்த கோல்டு கீட்டெல்லாம் பார்க்குறான். கிரேட்டோஸ் வந்து அந்த பெர்சியன் கிங் அங்கே இருக்கிறத பார்த்து அவங்ககிட்ட வந்து பேசுகிறான். அந்த காட்ஸ் தான் என்னை அனுப்பி விட்டாங்க, அவங்க உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிங்கிறாங்க அப்படின்றான். அவன் வந்து கிரேட்டோஸை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் மட்டமாக பேசுகிறான். ஓ தூதுவனா, அந்த காட்ஸ்லாம் இந்த மாதிரி டம்மி பீஸ் தான் என்கிட்ட அனுப்பி விட்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறான். சூத்துல இருக்க மயிறு கூட ஆடாதீங்க. ஓஹோ அப்படியா? இப்ப அடிக்க அடியில கட்டுக்கிட்டே அப்ப பேல போறியா என்னன்னு பாரு. சண்டை போட்டுக்கு அப்புறம் அந்த பெர்சியன் கிங்கை கிரேட்டோஸை அடித்து நாக் அவுட் பண்ணிடுறான். அவங்க வந்து மூளையில் உயிருக்கு போராட்டுக்கிறப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான், என்னை வந்து உயிரோடு விட்டுரு, உனக்கு பொண்ணு வேணுமா பொருள் வேணுமா எதை வேணாலும் நான் பண்ணித்தரேன் அப்படின்றான். அதுக்கு கிரேட்டோஸ் உன்னை போட்டு தட்டு நானே எடுத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் எடுத்து மண்டிலே போட்டு அவனை கொலை பண்ணிடுறான். அந்த இடத்துல தான் சீன் இருக்கும். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய அடிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பெர்சியன் கிங் கிரேட்டோஸ் சாவடிச்சிட்டு அப்புறம் அவங்க ஏவி விட்ட அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, பலிசிஸ்க். எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து மறுபடியும் சண்டை வருது. கிரேட்டோஸ் அந்த மான்ஸ்டர் கிட்ட சண்டை போட்டு அதை தவடாவே கிழிச்சிட்டு அதை சாவடிச்சிடறான். இதை பார்த்து பர்சியன் ஆர்மிலாம் தெரிச்சு ஓடுது. அந்த வாரில் வந்து கிரேட்டோஸ் ஜெயிச்சிடறான். அந்த வாரில் ஜெயிச்சிட்டு அப்புறம் வானத்தை பார்த்து கிரேட்டோஸ் கத்த ஆரம்பிக்கிறான். அதான் இதெல்லாம் பண்ணிட்டலாம், உன்னை எவ்வளோ என்கிட்ட இருந்து வேலை வாங்க போகிறீங்க, இந்த நைட் மேர்லேருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்க அப்படின்றான். அப்படியே பேசிட்டு இருக்கிறப்ப மேலேருந்து சன்னு வந்து கீழே வந்து உழுது. என்னடா இது பூமியில் வந்து உளுந்துருச்சு அப்படின்ட்டு கிரேட்டோஸ் தகன்னு ஓடி போய் பார்க்க ஒரு கரும்போக உலகத்தையே ஆக்கிரமிக்குது. என்னடா அப்படின்னா மார்பியஸ்ன்னு ஒருத்தங்குவான். மார்பியஸ் யாருன்னா காட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்வாங்க. அவன் வந்து ஈலியஸ் இல்லாதனால மொத்த உலகத்தையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு பார்க்குறான். என்னடா ஆகும்னா ஈலியஸ் இல்லைன்னா 3 உலகமும் இருளில் போயிடும். காட்ஸ் மார்டல்ஸ் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது போலப்பா, அப்படியே இதை வச்சு அழுத்திக்கிட்டே கிடக்க வேண்டாம். கிரேட்டோஸ் அந்த வேலை அத்தினாவை பார்க்குறான். அத்தினா வந்து ஈலியஸை நீ தான் காப்பாற்றணும், ஏன்டி காட்ஸ்லாம் அடிக்கடி வந்து எங்கிட்ட ஹெல்ப் மட்டும் கேட்குறீங்க, ஆனால் இந்த மெமரியிலேருந்து எனக்கு ரிலீஃப் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கிரேட்டோஸ் சொல்கிறான். இந்த முறை கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கிரேட்டோஸ் அவள் அனுப்பிடுறான். நான் தான் இருக்கேன்ல. ஹீலியஸை வந்து அட்லஸ் பிடிச்சி வச்சின்னா அவனை நீ காப்பாற்றணும் அப்படின்னு கிரேட்டோஸ் கிட்ட சொல்கிறான். சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் போவான். போகிற வழியில் ஹீலியஸோட சிஸ்டரை பார்க்குறான். சிஸ்டரோட பேர் வந்து ஏஓடின்னு வருது. என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கிற
யூஎஸ் அவள் பேர் தெரில. அவள் வந்து காட் ஆஃப் டான். டான் அப்படின்னா விடியலோட கடவுள். அவள் அட்லஸ் வந்து எப்படியோ பிட் ஆஃப் டார்டரஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். அவன் தான் வந்து என் அண்ணனை பிடிச்சினுக்கிறான். அவங்ககிட்டருந்து நீ என் அண்ணனை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பிவிட்றா. அவள் வந்து சன்ஷீல்டை கொடுத்து நீ வந்து என்ன கேட்ஸ் ஆஃப் ஒலிமஸில் வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். கிரேட்டோஸும் அந்த ஷீல்டு எடுத்துகிட்டு அவளை நேரில் பார்க்க போகிறான். அவள் வந்து ஈலியஸை நீ தான் காப்பாற்றணும் கிரேட்டோஸ், நீ மட்டும் காப்பாற்றிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நீ வந்து எங்கள் அண்ணனை காப்பாற்றினா இந்த மொத்த உலகமும் இருளில் போயிடும். ஈலியோஸ் உன்னோட நைட்மேர்லேருந்து உனக்கு விடுதலை கொடுக்குவான் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஏன்டி சத்தியம் மட்டும் பண்ணினே இருக்கிறீங்க ஆனால் அதை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கிரேட்டோஸ் சொல்கிறான். சரி வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அவனும் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். அங்கே வந்து ஈலியஸோட குதிரைங்க இருக்கும். அந்த குதிரைக்கெல்லாம் அப்படியே நெருப்பை மூட்டியா அவன் வந்து பறந்து போக ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் குதிரையை எடுத்துட்டு அண்டர் வேர்ல்டுக்கு போகிற வழியில் மார்பியஸோட டார்க் ஸ்மோக்லாம் வந்து அவனை மயக்கமாக வச்சிருது. மயக்கமாயிட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவனுக்கு அந்த பாஸ்ட் ஓடுது. இந்த மாதிரி அவன் அண்டர் வேர்ல்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் முழிச்சு பார்க்குறப்ப அவன் எட்டு அந்த ஈலியஸோட குதிரைங்கெல்லாம் மறுபடியும் சிலையாக மாறிடுதுங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஜம்ப் அடிச்சு கிரேட்டோஸ் அண்டர் வேர்ல்டுல போகிறான். அண்டர் வேர்ல்டுக்கு போகிறப்ப கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரிவர் இருக்குது, ரத்த ஆறு ஓடுது. அதை கிராஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு போட் வச்சுன்னு ஒருத்தர் இருக்குவான். அவனை பார்க்கறதுக்கு கிரேட்டோஸ் போகிறான். அவன் வந்து யாரா என்ன கூப்பிட்டது அப்படின்னு பார்க்குறான். அவனோட பேர் வந்து கேரன். அவனுக்கு வந்து ஃபெரிமேன் ஒரு நிக்நேம் இருக்குது. அவன் பார்த்தா கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, வாடா வாடா ஒலிம்பஸோட அடிமையே அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்பால் டென்ஷன் ஆகிறான். யாரை பார்த்து அடிமைன்னா நான்லாம் அப்படி கிடையாது, அவங்களுக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்னு பேசினுக்கிறான். அதுக்கு வந்து அந்த ஃபெரிமேன் வந்து நீ நானும் ஒன்றும் பாட்டு, நம்ம 2 பேருக்கும் ஒரே விதி தான், இந்த கடவுள்லாம் வந்து நம்ம விதியை எப்பயும் மாற்றி எழுத மாட்டாங்க அப்படின்றான். சரி நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, உனக்கு ஒன்றும் சாவர நாள் வரல அப்படின்னு சொல்கிறான். இவன் அந்த ரிவரை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் 2 பேருக்கு சண்டை நடக்குது. கிரேட்டோஸ் அந்த ஃபெரிமேன் அடி போட்டு அந்த ரத்த வெள்ளம் ஒரு அருவியிலே கீழே போட்டு விட்ருவான். நம்மால் மேலேருந்து கீழே விழுந்துருவான். அவன் கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப அவன் பிட் ஆஃப் டார்டரஸில் இருக்குவான், அதாவது ஒரு ஜெயில் மாதிரி. இந்த ஜெயில் என்னடா அப்படின்னா அந்த கிரேட் வார் நடந்து டைட்டன்ஸுக்கும் காட்ஸுக்கும் நடந்த சண்டையில் காட்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லா ஜெயின்ட்டையும் இந்த ஜெயிலில் தான் போட்டு அடிச்சு வைக்குவாங்க. அவங்களும் ஆயிரக்கணக்கான வருஷம் இங்கே தான் இருப்பாங்க. கிரேட்டஸ் வந்து அந்த ஏழை போகிறப்ப ஜூஸோட காங்லெட்டை எடுக்கிறான். அப்போ வந்து அந்த பிட் ஆஃப் டார்டரஸில் அந்த இடத்துலலாம் பார்க்குறான். ஒரே ஒரு டைட்டன் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டுக்குது. யாரோ ஒருத்தங்க அட்லஸோட செயினை உடச்சி விட்டுக்கிறாங்க அப்படின்னு கிரேட்டோஸ் பார்க்குறான். இப்போ இருக்கிற கேள்வி என்னன்னா யாரா அதை உடச்சி விட்டது அப்படின்றது தான். அப்புறம் கிரேட்டோஸ் மறுபடியும் அந்த கேரன் கிட்ட சண்டை போடுறான். இந்த முறை கிரேட்டோஸ் கிட்ட ஜூஸோட காங்லெட் இருக்குது. அவன் வந்து கேட்குறான் நீ எப்பறம் மறுபடியும் இங்கே வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அட்லஸே தப்பிச்சிட்டான், தக்காளி நான் தப்பிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை சண்டை போடுறப்ப ஜூஸோட காங்லெட் யூஸ் பண்ணி அவனை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறான். வர்றவ பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. தெரியுது. அப்புறம் கேரன் செத்துக்கு அப்புறம் அந்த போட் கிரேட்டோஸ் சொல்றது கேட்குது. அப்புறம் கிரேட்டோஸ் அந்த ரிவரை கிராஸ் பண்ணிடுறான். அந்த வேளை ஒரு மியூசிக் கேட்குறான். ரொம்ப பழக்கப்பட்ட மியூசிக்காக இருக்குது அப்படின்ட்டு எட்டி பார்த்தா தான் தெரியுது அது வந்து கிரேட்டோஸோட புள்ள கொலாய்பி வந்து பிபி ஊதினிக்கிறான். பிபினா ஃப்ளூட். அந்த குழந்தைக்கிற இடம் வந்து ஏட்ஸோட பொண்டாட்டிக்கிறால பெர்சஃபோனி, அவளோட இடம். கிரேட்டோஸ் அவள் குழந்தைய ஃபாலோ பண்ணினே போகிறான். அந்த குழந்தை வந்து கிரேட்டோஸாக ஒரு மரம் வரையும் கூட்டிகிட்டு போயிடுது. அந்த மரத்தான போய் பார்த்தா பெர்சஃபோனி இருக்கிறான். அப்போ பெர்சஃபோனி கிட்ட கிரேட்டோஸ் கேட்குறான் என்டி பட்டாமவில் எங்கடி என் பொண்ணு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் ஒழுங்கு பொண்ணு பேசுகிறா கிரேட்டோஸ் நான் வந்து பாதாள உலகத்துக்கே ராணி அப்படின்றா. அப்புறம் பெர்சஃபோனி வந்து உன் குழந்தை இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அவன் வந்து எலிசியமில் பாதுகாப்பாக இருக்கிறா அப்படின்றான். எலிசியம் என்ன இடம்னா தூய ஆத்மாக்கள்லாம் உயிர் வாழ்கிற இடம். அங்கே வந்து ஒரு பியூரான மனுஷனால் மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும். அந்த மாதிரி பாவமே பண்ணிடக் கூடாது. கிரேட்டோஸ் வந்து ஒரு கிரேட்டோஸ் வந்து ஒரு மொர்டால்னு எல்லாருக்கும் தெரியல, அவன் பண்ணாத பாவமே இல்லை. கிரேட்டோஸ் வந்து பெர்சஃபோனி கிட்ட கேட்குறான் நான் வந்து அங்கே போகணும் அப்படின்றான். அதுக்கு வந்து இவ உலகமே உன்னை நம்பி தாண்டா இருக்குது, நீ இல்லைன்னா கடவுள்களும் மனுஷங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு வந்து யாரை பற்றியும் கவலை கிடையாது, அந்த கடவுள்கள் வந்து என் பிரச்சனையை தீர்த்ததும் கிடையாது, நான் என் பொண்ணோட தான் வாழணும்னு கிரேட்டோஸ் சொல்கிறான். நீ சொல்கிறதும் சரி தான், எனக்கும் அந்த மாதிரி தான் அந்த கடவுள்லாம் பண்ணிருக்கிறாங்க, என்னை வந்து ஜூஸ் ஏமாற்றிட்டு இருக்கான், ஏடிஸ்க்கு என்னை ஒய்ஃப் ஆகிட்டாங்க, நான் இப்போ வந்து அண்டர் வேர்ல்டில் ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிரேட்டோஸ் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல, நீ வந்து என் பொண்ணு கூட மட்டும் என்னை சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்கிறான். சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கிரேட்டோஸ், ஆனால் நீ இது முடிவு எடுத்துக்க, நீ இந்த மாதிரி சுயநலமாக பண்ணனா யாரையும் உன்னால் காப்பாற்ற முடியாது நான் மறுபடியும் சொல்கிறேன், அதெல்லாம் தெரியும், நீ பண்ண வேண்டியதை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அங்கே வந்து எலிசியமுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு போர்ட்டல் இருக்கும்.
பெர்சபோனி வந்து கிரேட்டோஸ் கூட சொல்கிறான், நீ வந்து இந்த மரத்தில் உன் சக்தியெல்லாம் கொடுத்துட்டு உன் பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு வா, ஒரு பியூர் ஹியூமனாக உள்ளவா, அப்போ வந்து உன்னை எலிசியம்குள்ளே அது ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிரேட்டோஸும் யோசிக்காம அவனோட பவர் எல்லாம் விட்டுட்டு சாதாரண மனுஷனா அந்த எலிசியம்குள்ளே போகிறான். உள்ளே போய் அவன் பொண்ணை பிடிச்சி கொஞ்சறான். இது வந்து கண்ணீர் நினைச்சுக்காதீங்க, இது ஆனந்த கண்ணீர். அப்போ வந்து அந்த புள்ள சொல்லுது, ஏன்பா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு கிரேட்டோஸ், இனிமேல் நான் எப்பயுமே உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல, உடனே பெர்சபோனி வந்து பின்னாடி வந்து நிற்கிறான். நானும் பல்லாயிரம் வருஷமா பார்த்துட்டேன், எல்லாரும் சுயநலவாக தான் முடிவெடுக்கிறீங்க. என்னடி சொல்ற? கிரேட்டோஸ் என்ன தாண்டி சொல்ல வர அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் வந்து அட்லஸை விடுவிச்சேன். நீ என்ன சொல்ற? ஹீலியஸோட பவரை வச்சு அவன் எர்த்தை தாங்கி பிடிச்சினுக்கிற பில்லரை உடைக்க போகிறான். என்னடி சொல்ற? கிரேட்டோஸ் வந்து ஷாக் ஆகிறான். என்னாடி உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, அவள் வந்து சூஸ் வந்து என்னை பெட்ரே பண்ணிட்டான், ஏடிஸ் கிட்ட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, அவங்ககிட்ட என்னை கட்டி விட்டுட்டான், எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு அவன் முடிவு எடுத்துட்டான். அட்லஸ் அந்த பில்லரை உடச்சிட்டான்னா மேலே இருக்கிற உலகம் வந்து கீழே அண்டர்வேல்டில் விழுந்துடும், மொத்த உலகமும் டெஸ்ட்ராய் ஆயிரும், அப்புறம் இந்த எக்ஸிஸ்டன்ஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எலிசியமும் இல்லாமல் போயிடும், நானும் செத்து போயிடுவேன் அப்படின்றான். மறுபடியும் இந்த கடவுள்லாம் என் சைல்டை சாவடிக்க தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு கிரேட்டோஸ் சொல்கிறான். அப்புறம் கிரேட்டோஸ்க்கு வெறி ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு வெடியை போட்டுட்டு பெர்சபோனி வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறான். ஆஹா, மறுபடியும் தான் குழந்தைய வந்து சாவடிக்கிறத வேடிக்கை பார்த்துருக்க முடியுமா? அவனுக்கு வந்து அந்த மொத்த உலகமும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் குழந்தை சாகக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனால தான் குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தான் அவன் போகிறான். அந்த பீப்புளை காப்பாற்றுறதுக்கோ இந்த ஈலிஸை காப்பாற்றுறதுக்கோ அவன் போகல. அவன் வந்து அந்த பியூராக இருக்கும்ல, அவனோட சின்ஸ்லாம் இல்லாமல் போயிட்டு இருக்கும். அவன் மறுபடியும் அவனோட பவர்லாம் ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, மறுபடியும் அவன் பாவப்பட்டவனா ஆகணும். அதனால் என்ன பண்ணுறான், அந்த எலிசியமில் தூய ஆத்மாவாக இருக்கிற எல்லாத்தையுமே அவன் சாவடிச்சு தான் பவரை மறுபடியும் ரிட்டர்ன் அவன் எடுக்கிறான். அவனோட பவரை எல்லாத்தையும் ரிட்ரீவ் பண்ணிவிட்டு பெர்சபோனியை அட்டாக் பண்ணுறதுக்காக சேஸ் பண்ணிட்டு போகிறப்ப அவன் என்ன பண்ணிடுறா, பட்டர்ஃப்ளை மாதிரி மாறிடுறான். கிரேட்டோஸ் அவன் மேலே சங்கிலியை போட்டு 2 பேரும் அட்லஸ் பார்க்கும் போய் பறந்து போகிறாங்க. அப்போ ஃபைனல் பேட்டில் பெர்சபோனிக்கும் கிரேட்டோஸ்க்கும் சண்டை நடக்குது. உணர்வுகளை கட்டுப்படுத்தணும், கடத்திட்டு வந்து இப்படி அவசரப்படக்கூடாது. இந்த மாதிரி சண்டை நடந்துனுங்கிறப்ப அட்லஸ் வந்து கையை விட்டு கிரேட்டோஸை சாவடிக்கலாம் அப்படின்னு பார்க்குவான். கிரேட்டோஸ் அவன் கை மேலே ஏறி அட்லஸோட கையை வந்து இந்த உலகத்தையே தாங்கி பிடிக்கிற மாதிரி சங்கிலியை போட்டு விட்ருவான் கிரேட்டோஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் பெர்சபோனிக்கும் கிரேட்டோஸ்க்கும் சண்டை நடக்குது. கிரேட்டோஸ் வந்து பெர்சபோனியை போட்டு சாவடிச்சிடறான். அவள் வந்து செத்துட்டுக்கப்புறம் பவர் ரிலீஸ் ஆகலாம். எந்த ஒரு காடு செத்தாலும் அங்கே வந்து ஒரு வெடிப்பு மாதிரி நடக்கும். அவள் வந்து அந்த இடம் பூரா டெஸ்ட்ராய் ஆகுது, அந்த பில்லர் உண்மையிலே உடஞ்சிருது. அப்போ வந்து அட்லஸ் மேலே வந்து அந்த மொத்த உலகமும் மாட்டிக்கிச்சு. கிரேட்டோஸ் தான் அவன் கையை சங்கிலியை போட்டு வேர்ல்டை தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுட்டான்ல. இப்போ என்ன பண்ணுவான், அண்டர் வேர்ல்டுக்கும் நடுவில் அட்லஸ் மட்டும்தான் இருக்கும். மொத்த பூமியும் அட்லஸ் மேலே வந்து உக்காந்துக்குது. அட்லஸ் வந்து மொத்தத்தையும் தாங்கி பிடிச்சின்னு இருக்கணும். அப்படியே அவன் மாட்டிக்கினான். அட்லஸ் வந்து கிரேட்டோஸ் கூட பேசுகிறான், ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. நீ என்ன தான் பண்ணாலும் அந்த காட்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண பொய் சத்தியத்துக்காக நீ இவ்வளோ வேலை செய்யறியடா அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து உன்னை ஒரு அடிமையாக தான் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இதுக்காக நீ வருத்தப்படுவ கிரேட்டோஸ் அப்படின்னு சொல்லிடுறான். மறுபடியும் நம்ம பார்க்குற ஒரு சமயம் வரணும்னு சொல்கிறான். கிரேட்டோஸ் வந்து நான் வந்து கடவுளுக்கு வேலை செய்யறதுக்காக ஒரு காரணம் இருக்குது, அவங்க வந்து என் பாஸ்ட்டை மறைக்குவாங்க, அது வரையும் நான் அவங்களுக்கு வேலை செஞ்சுனே தான் இருக்குவேன் அப்படின்னு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த உலகத்துக்கு சூரியனை வர வச்சுட்டு அவன் வானத்துலேருந்து கீழே கொள்கிறான். ரொம்ப டயர்டாயிடுறான். நம்பால் விளையாடுறப்ப அத்தினாவும் ஹீலியஸும் அவனை காப்பாற்றிட்டு அவன் கையில் இந்த ஜூஸோட காங்லெட்டு சன்ஷீல்டு எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து ஹீலியஸ் சொல்கிறான், நான் என்னமோ சாவர மாதிரி இருக்கிறான், காப்பாற்றலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அத்தினா வந்து அதெல்லாம் ஒன்றாவது விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அப்படியே ஜூம் அவுட் போனால் காட் ஆஃப் வார் 1ல் எந்த ஏஜ்லேருந்து அவன் சூசைட் பண்ணி கீழே விழுவானோ அந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் தான் கிரேட்டோஸ் வந்து கீழே விழுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அது வந்து ஏரிஸை கொல்றதுக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கப்புறம் வந்து காட் ஆஃப் வார் 1 நடக்கும். அப்போ வந்து எடுத்த உடனே அவன் போட்டில் இருக்குவான். இதோட வந்து காட் ஆஃப் வாரோட பாஸ்ட் முடியுது. காட் ஆஃப் வார் 2க்கும் காட் ஆஃப் வார் 3க்கும் நடுவில் ஒரு கதை இருக்குது. அதுதான் வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. அது வந்து சூப்பராகும். அது வந்து PSPலே எனக்கு ரொம்ப சூப்பரான கேம் அதுதான். இதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிறது 2 ஸ்டோரி தான், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவும் காட் ஆஃப் வார் 3யும். இது நடந்ததுக்கப்புறம் க்ரீக் மைத்தாலஜி முடிஞ்சிருச்சு. அதனால தான் நான் வந்து காட் ஆஃப் வார் 3 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் காட் ஆஃப் வார் 3 சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆகுது. ஸோ ஹோப் யூ சப்ஸ்கிரைப்.